இது மகிமை நேரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாள், அர்ப்பணம் செய்த மரியாள், பாக்கியம் பெற்ற மரியாள், கிருபை பெற்ற மரியாள், ஒரு தேவ பக்தி உள்ள மரியாள் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். இந்த நாளில் நாம் விசுவாசம் உள்ள மரியாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மரியாள் எப்படியாய் விசுவாசித்து அவள் வாழ்ந்தாள் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 1:45 சொல்கிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவதியாக இருப்பாங்க, கர்த்தரால் அவங்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறுமா. இந்த மரியாளுக்கு அவ்வாறாக நிறைவேறிச்சு. ஏன்னா அவட்ட விசுவாசம் காணப்பட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவளுக்கு குறிக்கப்பட்டபடி கன்னி பருவத்தில், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் கன்னிகையாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் அவள் கரு தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமுதாயத்திற்கு முரண்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்காக அவள் விசுவாசத்தோடு, அது ஆண்டவரே உமது வார்த்தையின்படி ஆக கடவது என்று அர்ப்பணிக்கிற நிலைமையில் விசுவாசத்தோடு அவள் அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமா விசுவாசத்திற்கு முதல் படியே கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அப்படியே கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு விசுவாச வார்த்தைகளை அவள் சொல்லுகிறாள். எதிர்மறை எண்ணங்களை தாண்டி நாம் நேர்மறையாக நடப்பது தான் விசுவாசம். எப்பொழுதும் நம்மளுக்கு அநேக நேரம் எதிர்மறை எண்ணங்கள் தான் வரும். இப்படி ஆகி விடுமோ, இது நான் இப்படி போனால் இப்படி எனக்கு நடந்துருமோ அப்படின்ட்டு எதிர்மறையாக தான், நான் இவங்க கூட சென்றால் எனக்கு தவறு இழைத்து விடுமோ என்று எதிர்மறையாகவே நினைப்போம், பாசிட்டிவாகவே நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் இந்த மரியாளிடம் அந்த நேர்மறை எண்ணங்கள் காணப்பட்டுச்சு. அதே சமயத்தில் தான் தேவதூதன் சகரியாவுக்கும் தரிசனம் கூறுகிறார். இந்த முதிர் வயதில் பிள்ளையை பெறுவாய், இவள் கன்னிகை வயதில் பிள்ளையை பெறுவாள். சகரியாவை குறித்து சொல்லும்போது முதிர் வயதில் உனக்கு ஒரு நீ ஜெபித்தபடி, நீ விரும்புகிறபடி உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு வாக்கு கொடுக்கறதை பார்க்குறோம். ஆனால் சகரியா என்ன பண்ணுதார், எதிர்மறை எண்ணத்தோடு, இதை எதினால் அறிவேன், நான் வயது சென்றவனே அப்படின்ட்டு சொல்லுவார். அதே சிச்சுவேஷன் தான் மரியாளிடமும் காணப்படுது. அவள் இது எப்படி ஆகும், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கிடவுது. எப்படி ஆகும்னா அவள் எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியேனே அப்படின்ட்டு அந்த அர்த்தத்தில் கேட்குறான். ஆனால் இந்த சகரியா என்ன கூறுகிறார், இது எதினால் அறிவேன், வயது சென்றவனானே இருக்கிறேனே அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால் 20 நம்ம பார்க்குறோம், தகுந்த காலத்தில் நிறைவேறுகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறத பார்க்குறோம். விசுவாசியாதபடியால் ஊமையாக இருக்கிறது. ஆனால் மரியாள் பரிசுத்த ஆவியால் தனக்கு அந்த குழந்தை கிடைக்கும் அப்படிங்கும்போது ஆண்டவருக்கு அடிமை என்று அவள் விசுவாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவளிடம் விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம் அவளிடம் காணப்பட்டுச்சு. முதலாவது, நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் அவள் ஆபிரகாமை போல விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். நம்பிக்கைக்கே ஒரு சூழலுமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் வார்த்தையை அவள் நம்பி செயல்பட்டதை பார்க்குறோம். லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்ட்டு தேவதூதர்கள் அவளுக்கு வாக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு, சுற்றி சூழ அவளுக்கு நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லை, மற்றவர்களால் அவள் காயப்படுகிற காரியங்கள் தான் காணப்படுது. ஆனாலும் எதுனாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம் அவள் உறுதியாய் பற்றி கொண்டாள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரம் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் அப்படிங்கும்போது இப்போ சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், அதை கைவிட்டு விடுவோம், பின்வாங்கி போயிறவங்களா இருப்போம். ஆனால் இந்த மரியாள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் வாக்குத்தத்தத்தை நம்பினா,
ரெண்டாவது, பின்வாங்கி போகவே இல்லை. அவளுக்கு எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவள் மனசு மாறுற மாதிரி அநேகர் பேசியிருப்பாங்க, அநேக காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவள் பின்வாங்கியே போகலை. உறுதியாக, களிப்பாக, சந்தோஷமாக அந்த காரியத்தை அவள் ஏற்றுக்கொண்டாலும் தான் பார்க்குறோம். நாம் ஆனால் சில நம்ம நேரங்களில் சிலருடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் என்ன செய்கிறோம், நம்ம மனதை மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு போய்விடுறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவள் நழுவ விடவே இல்லை. உறுதியாக விசுவாசத்தோட பின்வாங்கி போகாமல், இல்லை நான் ஆண்டவர் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்ட்டு தைரியமாய் அவள் செல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவள் இயேசுவை சுமக்கும் பேறு பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். நிலவை முதலில் தொட்டவர் யார் அப்படின்ட்டு கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அதுலேயும் ஒரு காரியம் இருக்குது. அந்த நிலவுக்கு போவதற்காக 2 பேர், அந்த நிலவில் முதல்ல போகிறதற்காக அந்த விமானிகளாக 2 பேர் சென்றாங்க. அமெரிக்க விமானப்படையிலிருந்து ஒருத்தர், அவர் எட்வின் சி ஆல்ட்ரின் அப்படின்ட்டு ஒருத்தர், அமெரிக்க விமானப்படை தலைவராக இருந்தவர். அவருக்கு துணையாக ஒரு தைரியசாலியை அனுப்பணும் அப்படின்ட்டு கப்பல் படை தலைவனாக இருந்தவர் தான் யார், நீல் ஆம்ஸ்ட்ராங். அவரை அனுப்புகிறாங்க. அப்போது நிலவில் போய் நின்றுட்டு நாசாலேருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? இது பைலட் ஃபஸ்ட் அப்படின்ட்டு, அதாவது நிலவில் கால் வைக்கிறதுக்கு பைலட் ஃபஸ்ட் அப்படின்னோடனே அந்த ஆல்ட்ரின் தான் இறங்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இது புவியீர்ப்பு சக்தி கிடையாது, இது புதை மணலா எரிமணலாட்டு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அந்த வாசலில் நின்று அவர் சற்று யோசிக்கிறதுக்குள்ளே கீழேருந்து அந்த நாசாலேருந்து அடுத்த இது வந்திருக்கு. அடுத்த செய்தி கோ பைலட் நெக்ஸ்ட், அதாவது கூட சென்றிருக்கிற பைலட் இறங்கலாம் அப்படின்ட்டு வந்துச்சு. உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினதுனால இன்றைக்கி அந்த ஆல்ட்ரினை யாருக்கும் தெரியாது. நிலவில் கால் வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அப்படிப்பட்ட இது அவன் தைரியமாக முன்வைத்து அவன் செயல்பட்டதுனால, தனக்கு கொடுக்கப்பட்ட இதில் பின்கால் வைக்காமல் முன்னோக்கி சென்றதுனால அவனுக்கு அந்த மேன்மை கிடைத்தது. அதே போல தான் இந்த மரியாளுக்கும் அவள் பின்வாங்கி போகாமல் முன்னேறி சென்றதுனால இன்றும் நாம் அந்த மரியாளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மரியாளின் கீதத்தை நமது ஆலயங்களில் நாம் பாடி வருகிறோம். மூன்றாவது, இந்த அவளிடம் காணப்பட்ட விசுவாசம். முதலாவது, நம்பிக்கைக்கு எது இல்லாட்டாலும் வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டாள். ரெண்டாவது, அவள் முன்வைத்த காலை வைக்காமல் உறுதியோட நின்றாள். மூன்றாவது, அவள் மனப்பூர்வமாய் செய்தாள். கொலோசியர் 3:24 சொல்கிறது, எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு செயலை செய்யும்போது அதில் மனப்பூர்வமாக இன்வால்வோட செயல்படணும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இந்த மரியாளிடம் அந்த இன்வால்மெண்ட் காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதை தான் அந்த மரியாளின் கீதத்தில் என் ஆத்துமா கத்தரை மைமைப்படுத்துகிறதே, என் ஆவி அவருக்குள் களி கூறுகிறதே என்று முழு மனதோடு முழு பலத்தோடு அவன் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு விசுவாசம் வேணும்னா சூழ்நிலையை பார்க்காமல் ஆண்டவரது வார்த்தையை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டுட்டோம்னா இந்த மரியாளை போல நாம் விசுவாசித்தவளாய் பாக்கியம் பெற்றவங்களா வாழ முடியும். அதே போல் எந்த ஒரு காரியத்திலையும் காலை முன்வைத்து விட்டு நாம் பின் வாங்கி செல்லக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இருக்கலாம், அல்லது ஒரு நற்கிரியைகளை செய்வதற்கு ஒரு சில ஸ்டெப் எடுத்து வச்சுருப்போம். ஆனால் அநேகருடைய வார்த்தைகளினால் அதிலிருந்து நம்ம பின்வாங்கி போகிறவங்களாக காணப்படுறோம். அப்படி இல்லாதபடியும் அதே போல் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, நம்ம முழு மனதோடு செய்யும்போது நிச்சயமாய் நாமும் ஒரு விசுவாச பெண்மணியாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று எலிசபெத் அவளை வாழ்த்துவதற்கு காரணம் அவளிடம் காணப்பட்ட அந்த விசுவாசம். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் உமது வார்த்தையை நம்பினாள் அப்பா. தான் எடுத்த காரியத்தில் பின் வைக்காமல் முன்னோக்கி சென்றாள் கர்த்தாவே. அதே போல் அந்த செயலை முழுமனதோடு ஆண்டவரே உற்சாகத்தோடு அவள் செயல்பட்டாள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை